இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம வீட்டு சைடில் இருக்கிற செடிகளை பார்க்கலாம். எங்கள் சைடில் வந்து கொஞ்சம் கூட மழையே இல்லைங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. மழை இருந்தாவது ஓரளவுக்கு அப்படியே மேனேஜ் பண்ணிடலாம். மழை இல்லாத தண்ணியும் அந்த அளவுக்கு கிடையாது. வீட்டுக்கு வந்து தண்ணி யூஸ் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து செடிகளுக்கு தண்ணி விடுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா, வாடாமல்லி எவ்வளோ சூப்பராக பூத்துருக்கு பாருங்கள். இது வீட்டு சைடில் வச்சுருக்கேன் இந்த செடி எல்லாமே. இது வந்து கருவமத்துக்கு ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து வாடாமல்லி சூப்பராக இருக்குது பார்த்திங்களா, அழகாக குண்டு குண்டாக. அடுத்தது வந்து மயில் மாணிக்கம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ தான் மொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள். சில பேர் வந்து விதைகள்லாம் கேட்குறீங்க. மறுபடியும் வந்து விதைகள்லாம் தரலாம் அப்படின்னு தான் முடிவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு விதைகள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்களுக்கு தரேன், கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? மஞ்சள் கனகாம்பரம் வந்து நேற்று பூரா பூவையும் பறிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த சிகப்பு டிசம்பர் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு தண்ணி விடுறோமோ அந்த அளவுக்கு நல்ல பூக்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், வாட்டர் ஆப்பிள் காஞ்சி போச்சு. எவ்வளோன்னு வாங்கினேன் தெரியுமா? 200 வாங்கிட்டு வந்தேன். சுத்தமாக காஞ்சி போச்சு. அடுத்தது வந்து காஸ்மோஸ். வெயில் சுத்தமாக தாங்கலை. இப்போ தான் வந்து லைட்டாக பூக்க ஆரம்பிச்சுங்க பாருங்கள். சைடில் ஆரஞ்சு கலரு இன்னும் நிறைய பூக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சரியான பூக்கள் இருக்கும். அடுத்தது வந்து அவுரி வந்து எண்ணெய் காய்ச்சறதுக்கு கொஞ்சமாக பறிச்சுட்டு போயிருந்தேன். ஏன்னா முடியை வந்து கருப்பாக்கும் இல்லையா, அதனால் இங்கே பாருங்கள் ஆலமரம் மாதிரி வளர்ந்துருக்கு. கீழே இருந்து பாருங்களா எவ்வளோ பெருசு. அவுரி வந்து நம்ம சீட்ஸ் வந்து போன வருஷம் சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ மீந்த விதைகளை தான் சும்மா ஒன்று அங்கங்கே போட்டு விட்டால் அது இவ்வளோ அழகாக வளர்ந்து வந்திருக்கு. இது வந்து சிகப்பு மருதாணி. அன்றைக்கி பறித்து கையில் வச்சுட்டேன். நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து பிங்க் கலர் செம்பருத்தி. அடுத்தது இங்கே பாருங்கள், இது பேர் வந்து துளுக்காக சரி ஞாபகம் இல்லை. இது பாருங்கள், பொன்னாங்கண்ணி சூப்பராக இருக்குது பாருங்கள். பசலைக்கீரை பாருங்கள், திருநீற்று பச்சிலை தொட்டாலே வாசம் அப்படி இருக்கும். கொத்து செம்பருத்தி, கோழிக்கொண்ட பூச்செடி பாருங்கள். ஒரே ஒரு செடி நம்ம கொண்டு வந்து வச்சோம் இல்லையா, அந்த செடி. நெக்ஸ்ட் வந்து வெள்ளை கத்திரிக்காய். இது வந்து நல்லா பெருசாக வரும், குண்டு குண்டு கத்திரிக்காய். சீட்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது. திருநீற்று பச்சிலை. இந்த மாதிரி நம்ம வீட்டில் கொஞ்சம் பிளேஸ் இருந்தாலுமே நமக்கு பிடிச்ச ரொம்ப அழகான பூஞ்செடிகளை நம்ம வச்சு பராமரிக்கும் பொழுது நம்ம வேறு ஏதாவது டென்ஷனில் இருந்தாலுமே இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இந்த பூக்களோட ரசிச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே மனசு ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஆகிடும். இப்போ தாங்க பார்க்குறதுக்கு செடிலாம் இப்படி இருக்குது. ஆனால் மழை காலம் வந்துடுச்சு அப்படின்னா சூப்பராக பூக்கள் பூக்கும். அடுத்தது பிங்க் கலரில் வந்து இட்லி குண்டான் பூச்செடி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஜாதி மல்லி வச்சுருக்கேன். அந்த 2 செடி சொல்ல மறந்துட்டேன். அதனால தான் அதையும் சரின்னு சொல்லியிருக்கேன். இந்த குட்டி பிளேஸில் இவ்வளோ செடிகளை நான் வச்சுருக்கேன். அதுவும் ஒவ்வொரு சீசன் முடியும் பொழுது அதை கவாப்பு பண்ணி விட்டுடுவேன். அதுக்கு அடுத்து அந்த பூக்கள் கொடுக்கறது அப்படிங்கிறது இன்னுமே நமக்கு நல்லாயிருக்குங்க. பாருங்கள், அடுக்கு மல்லி. இது வந்து கொடியாக ஏறி பூக்கள் பூக்கும். போன வருஷம்தான் ஃபுல்லாக எடுத்துட்டேன். ஆனாலும் ஒரு சில வேர் இருந்து மறுபடியும் செடிகளாக வந்திருக்கு. இதுதான் நம்மளோட சைடில் இருக்கக்கூடிய குட்டி தோட்டம். அந்த வீட்டு தோட்டம் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க. கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. தேங்க்யூ.